உணவே ஜீவசக்தி, உணர்வே பிரம்மஞானம், அன்பே சிவம், மனமே குரு. குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்த சாமிகள் ஆசியோடும், சித்தர்களுடைய அருளாசியோடும், மகான் தத்துவராயர் அருளாசியோடும், உடுமலை பிரம்மஞான குழு பாடசாலை சார்புலையும் என்னுடைய சார்புலையும் அனைவருக்கும் ஆத்ம வணக்கம். மனிதனுடைய வாழ்க்கை நிலையாமல் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு விஷயத்தையும் இந்த மனிதனுடைய வாழ்க்கையை நிலையாமையை பற்றி தான் நம்ம பேச வேண்டியதாக இருக்குது. எதை எடுத்தாலும் இந்த மனிதன் எவ்வளவோ விஷயங்களை உதாரணங்களை எடுத்து சொன்னாலும் அதை கடைப்பிடிக்கிறதுக்கு அவனால் முடியல. அப்படிங்கிறத விட அதில் அவன் கவனம் செலுத்துறதில்ல. இக போகங்களில் தான், உலக வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த இக போகங்களில் தான் அவனுடைய மனம் நாடுது அப்படிங்கிறது தான் நம்ம இப்போ பார்க்குறோம். அப்படி தான் நடக்குது. ஆனால் அப்படி இருந்தாலுமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே ஒரு எல்லை உண்டு. எந்த விஷயத்தை எடுத்தாலுமே அதுக்கு ஒரு எல்லை உண்டு. எல்லை இல்லாதது எதுவுமே இல்லை. அப்போ இந்த எல்லையை வகுத்து கொடுத்த இறைவன் அந்த எல்லைக்குள்ளதே நீ இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் வச்சிருக்கிறான். ஆனால் இந்த மனிதன் என்ன பண்ணுறான்னா எல்லை மீறி நடக்கிறான். எல்லை மீறி போகும்போது தான் அவனுடைய வாழ்க்கை தள்ளாட்டம் வருது. தள்ளாடி விழுந்து ஒன்றும் இல்லாமல் போயிடும். அப்போ சொல்லுவாங்க, ஆட்டுக்கு வாள் அளந்து தானே வச்சுருக்கிறான் அப்படின்னு. அப்போது குதிரைக்கு வாள் நல்ல நெடுகமாக வச்சுருக்கிறான். அப்போது குதிரைக்கு அந்த நெடுகமான வாள் வேணும். அதே போல் ஆட்டுக்கு அப்படி நெடுகமாக வச்சா சரி வராதுன்னு இறைவனுடைய படைப்பில் இதெல்லாம் எல்லை வகுக்கப்பட்டு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்று வச்சுருக்கிறான். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு உதாரணமாக எல்லாத்துக்குமே எல்லை இருக்குது. சாப்பாடு சாப்பிட்றோன்னா அதுக்கு ஒரு எல்லை. வயிறு நிறையிற அளவுக்கு வயிறு நிறைஞ்சிட்டுன்னா மறுபடியும் ஒரு புடி கூட உள்ளே போகாது. அப்போ அது ஒரு எல்லை தானே. அந்த மாதிரி பார்த்தா ஒரு உதாரணம், ஒரு அரசன் இருக்கிறான்னு வைங்க, ஒரு நாடு. அந்த நாடு பறந்து விரிந்த நாடு, பெரிய நாடு, பெரிய அரசன், அது அவனுக்கு சொந்தம். அந்த அரசன் அந்த நாட்டில் அவனுதுங்கிறதுக்காக அந்த நாடு ஊராமே அவன் படுத்து புரள முடியுமா அப்படின்னா முடியாது. சரி, அந்த நாட்டில் அவனுக்கு ஒரு நகரம் இல்லையா, ஒரு ஊர். அந்த நகரத்தில் தான் அவனுக்கு அந்த அத்தம்பெரிய நாட்டில் ஏதோ ஒரு நகரத்தில் தான் அவன் இருக்க முடியும். அப்படி அவன் அந்த ஒரு நகரத்தில் இருக்கிற போது இவன் அந்த நகரம் முழுக்கவும் படுத்து புரள முடியுமானாலும் முடியாது இல்லையா. அந்த நகரத்தில் இவனுக்குன்னு ஒரு அரண்மனை, வீடு இப்படி இருக்கும். அப்போது ஒரு அரசனுக்கு அரண்மனைனா சின்னதாக இருக்கும், அது பெருசாக இருக்குது. அந்த பெருசாக இருக்கிற அதில் பூராமே இவன் என்னோடது தான் சொல்லி என் வீடு தான் என் அரண்மனை தான் படுத்து புரள முடியுமானா முடியாது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் அந்த அரசனுடைய அரண்மனையில் ஏதோ ஒரு ரூமு இவனுக்குன்னு ஒதுக்கி இருப்பாங்க. அந்த ரூம்பில் அந்த ரூம்பு முழுக்க இவன் படுத்து புரள முடியுமானாலும் முடியாது ஒரே டயத்தில் இல்லையா. நான் சொல்கிறது ஒரே டயத்தில் அதை அப்படியே முழுசாக அனுபவிக்க முடியுமா அப்படிங்கிறது தான் நான் சொல்கிறது. இது கொஞ்சம் ஏன்னா ஒரு சிலருக்கு இதில் ஒரு விதண்டாவாதமான கேள்விகள் எழும், அதனால சொல்ல வரேன். ஒரே டயத்தில் அதை முழுசாக பயன்படுத்த முடியுமா அப்படிங்கிறது தான் நான் சொல்லிட்டு வரனுடைய கருத்து. அப்போ அந்த ஒரே நேரத்தில் அந்த முழு அறையும் இவனுக்காக பயன்படுத்திக்க முடியுமா, புரள முடியுமானா முடியாது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அந்த அறையில் இவனுக்கு பெட்ரூம், அதாவது கட்டல்னு வச்சுக்கோங்க, பாயின்னு ஏதோ ஒன்று படுக்கிற இடம். அந்த படுக்கிற இடத்துல அது முழுசு இவனுக்கு சொந்தமா அப்படின்னா அதுவும் இவனுக்கு சொந்தம் இல்லை.
அதுலேயும் வந்து பாதி இவனுடைய மனைவிக்கு, பாதி இவனுக்கும் தான் அதுலேயும் பாதி. அப்போ இவன் அளவுக்கு பார்த்தா எவ்வளவு அளவு, இவன் அளவுக்கு வந்து ஒரு ஒரு கட்டல்லையே பாதி இடம் இருந்தாலே இவனுக்கு மிச்சம். பெரிய இது இருந்தாலுமே இவனால் அனுபவிக்க முடியாது. அத்தனையிலையும் ஒரே இதில் வந்து இப்போ 10 கார் வச்சுருக்கிறோம்னா 10 கார்லேயுமே ஒரு காரில் ஒரு கால், இன்னொரு காரில் ஒரு கால், இன்னொரு காரில் ஒரு கை, இன்னொரு காலில் இன்னொரு கை, இன்னொரு காரில் இன்னொரு உடம்புமா வச்சுட்டு போக முடியும். ஏதோ ஒரு கார் எடுத்து ஒரு காரில் தான் போக முடியும். அப்போ இதெல்லாம் வந்து நம்ம உணரணும். நம்ம தேவை என்னவோ அந்த தேவைக்கு நம்ம சிரமம் இல்லாமல் நம்ம வந்து நம்ம தேவைக்கு எதையும் வந்து நம்ம வந்து எடுத்து பயன்படுத்தி நம்ம வாழ்க்கையை வந்து சிறப்பாக கொண்டுட்டு போனோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து வாழ்க்கையில் வந்து தடுமாற்றங்கிறது வராது. இந்த வாழ்க்கை நிலையானதா நிலையே இல்லையாங்கிறத வந்து சிந்தனை பண்ணணுங்கிறது அவசியமும் இல்லை. காரணம் என்னென்னா, பிறந்தோம் வளர்ந்தோம் நல்லபடியாக வாழ்ந்தோம். இந்த உலக இறைவன் படைத்த இந்த ஆன்மாக்களுக்கு எல்லாமே, அது ஜீவராசிகள்னு சொல்லலாம், எல்லாமே ஆன்மாக்கள் தான். அது மரம் மட்டை செடி எல்லாத்துலேயுமே ஆன்மா இருக்குது. அப்போ இந்த ஆன்மாக்களுக்கு நம்ம வந்து நல்லதை செஞ்சோம், நம்மளும் நல்லா இருந்தோம், மன திருப்தியோடு வாழ்ந்தோங்கிற அந்த நினைவோட நம்ம வந்து இந்த வாழ்க்கையை முடிக்கணுமே தவிர, அந்த வாழ்க்கை முடிகிற காலத்தில் பல இதை விட்டுட்டோமே அதை விட்டுட்டோமே, ஒரு தெய்வ சிந்தனையாக இருந்தாலும் சரி, நம்ம வாழ்கிற காலத்தில் இந்த இறைவனை வணங்காமல் விட்டுட்டோமே, இப்போ வந்து நம்ம அனாதியாக நிற்கிறமேங்கிற வேதனை வரும். ஒரு சிலருக்கு வரும், ஒரு சிலருக்கு வராமை கூட போகலாம். இப்படி ஒரு நல்ல ஒரு இது இருந்தும் நம்ம நல்லா இருக்கையில் அந்த இறைவனை அவன் இறைவனுடைய காலை பிடிக்காம விட்டுட்டோமேன்னு ஏங்கி அழுதுகிட்டு படுத்துருக்கிறவங்க, உயிரை விடுறவங்கள நம்ம நிறைய பார்த்துருக்குறோம், சொல்லி கேட்டுருக்குறோம். அவங்கள நான் நல்லா இருக்கையில் நான் எதெல்லாம் செய்யணும்னு நினச்சேன்னா அதெல்லாம் என் மனசில் இருந்ததை தவிர என்னோடய ஆசை விடலை, அதனால இந்த மாதிரி ஏமாந்துட்டு இன்றைக்கி நான் அதெல்லாம் செய்யாதனால தான் கஷ்டப்படுறனோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் அந்த கடைசி நேரத்துலேயும் அவங்கள வந்து அவங்க மனசை பாதிக்கு. அப்போ இந்த மாதிரி பாதிப்புலாம் வராமல் இருக்கணும்னா நீங்கள் நல்லா இருக்கும்போதே நமக்குன்னு ஒரு எல்லையை வகுத்து தான் நம்ம பிறந்திருக்கிறோம். நமக்குன்னு ஒரு எல்லை வகுக்கப்பட்டிருக்குது. அந்த எல்லைக்குள்ளே தான் நம்மளுடைய வாழ்க்கையை வந்து அமைச்சிக்கணுமே தவிர எந்த ஒரு இதுலேயுமே நம்ம போய் அந்த எல்லை மீறின செயல்களில் வந்து ஈடுபடக்கூடாதுங்கிறத வந்து தெரிஞ்சுக்கிட்டு அந்த எல்லைக்குள்ளே வாழ்கிறதுக்கு, அந்த எல்லைக்குள்ளேயே வந்து நம்மளை வந்து நம்ம வாழ்க்கையை செழுமைப்படுத்துறதுக்கு பலவிதமான வழிமுறைகளை வந்து நமக்கு வந்து பெரியவங்க கொடுத்துருக்குறாங்க, தியானம், யோகம் அப்படின்னு. அதனால் வந்து நீங்கள் அது மாதிரி வழியில் ஆன்மீக பயணத்தில் நல்ல பெரியவங்களை, ஆன்மீக அனுபவம் உள்ள பெரியவங்களை அணுகி நீங்கள் வந்து அந்த பாதையில் வந்து நீங்கள் பயணம் பண்ணி இயல்போட, எந்த ஒரு ஆரவாரமும் இல்லை, இயல்போடு நீங்கள் வந்து இந்த பயணத்தை இந்த வாழ்க்கை பயணத்தை நடத்தணும் அப்படின்னு சொன்னால் இந்த வாழ்க்கையினுடைய அர்த்தமும் இந்த வாழ்க்கையினுடைய ஆனந்தமும் நமக்கு பூரணமாக கிடைக்கும் அப்படிங்கிறத என்னுடைய வேண்டுகோள். அனைவருக்கும் ஆத்ம வணக்கம்.